ரோஸ் கவனமாக கவனிங்கன்னா அடுத்தது ஃபார்ம் 8 பற்றி சொல்லி தரப்போகிறேன். நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஃபார்ம் 6 அப்புறம் ஃபார்ம் 8. ஃபார்ம் 6 யாருக்கலாம்னா 18 வயசு நிரப்பப்பட்டவங்க, 18 வயசு முடிஞ்சவங்களுக்கு ஃபார்ம் 6. சரியா? புது வாக்காளர் அவங்களுக்கு ஃபார்ம் 6. யாருக்கெல்லாம் அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது. சரியா? நான் காலையில் செக் பண்ண சொன்ன மாதிரி அந்த ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு யாருக்கெல்லாம் வருதோ அவங்களுக்கு ஃபார்ம் 6. ஆனால் இந்த அதனால் இந்த எலெக்ஷனுக்கு சிஎம் எலெக்ஷனுக்கு யாருக்குமே ஓட்டு உரிமை இல்லாமல் போயிடக்கூடாது. அதனால் கவனமாக இருங்க. எல்லாருக்குமே ஓட்டு உரிமை இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். புது வாக்காளருக்கு ஃபார்ம் 6, அது இல்லாமல் வாக்காளர் அந்த அடையாள அட்டை எண்ணை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு நீங்கள் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்ம் 6 தான் கொடுக்கணும். சரியா? எல்லாருக்குமே இந்த வாட்டி ஓட்டு உரிமை இருக்கணும். ஒருத்தங்க கூட எனக்கு இந்த சிஎம் இந்த தேர்தலுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? அதில் நீங்கள் உங்கள் கவனத்தை செலுத்தணும். இப்போ இதுதான் ஃபார்ம் 8. இதில் என்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்னா அவங்களுடைய நேம் எழுதணும். அடுத்தது அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். திருப்பியும் சொல்கிறேன், ஃபார்ம் 8ன்ற பட்சத்தில் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதலைன்னா அந்த ஃபார்ம் 8 டஸ்ட்பினில் தான் போடணும். வேறு வழியே கிடையாது. போன வாட்டியும் ஓட்டர் ஐடி நம்பரே எழுதாமல் ஃபார்மை வாங்கி கஷ்டப்பட்டீங்க. அந்த ஓட்டர் ஐடி நம்பரும் ஆன்லைனில் செக் பண்ணி அது வியூ டீட்டெயில்ஸ் காட்டணும். அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் 8 கொடுக்கணும். நோ ரெக்கார்ட் ஃபவுண்டு ஆனவங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் 8 எழுதுனீங்கன்னா அதுவும் ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது. அதனால ஃபார்ம் 8க்கு ஓட்டர் ஐடி நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. சரியா? அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை தெளிவாக எழுதி வாங்குங்க. அதையும் செக் பண்ணி வாங்குங்க. அவங்களதில் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகணும். நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வரவங்க யாருக்குமே ஃபார்ம் 8 ஃபில் பண்ணக்கூடாது. அடுத்தது ஆதார் நம்பர் எழுதுங்க. அடுத்தது ஃபோன் நம்பர் எழுதிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? நான் சொன்ன மாதிரி ஆதார் நம்பரு 90% எழுதிட்டோம். எழுதாத பட்சத்துலேயும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அடுத்தது கண்டிப்பாக ஃபோன் நம்பர் எழுதி வாங்கிக்கோங்க. அடுத்தது கீழே இந்த ஃபார்ம் 8க்கு மட்டும் என்ன ப்ராசஸ்னால், ஃபார்ம் 8ன்றது 4 ஃபார்முக்கு சமம். ஒரு ஃபார்ம் 8ன்றது 4 ஃபார்முக்கு சமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் 4 கட்டம் இருக்கும். இது 4 கட்டமும் ஒரு ஃபார்மு சமம். சரியா? அதில் முதல் ஃபார்ம் என்னென்னா ஷிஃப்டடுனா எந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருந்தாலும் அவங்க எப்போ எங்கே கரண்ட் அட்ரஸில் இருக்காங்களோ அவங்க அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? அவங்க திருச்சியிலேருந்து வரலாம், மதுரையிலேருந்து வரலாம், பக்கத்து தெரு. இப்போ நம்மளுடைய புக்கில் இருக்க ஸ்ட்ரீட்டை விட்டுட்டு நம்ம பக்கத்து பிஎல்ஓ உட்காந்துருக்காங்க பாருங்கள், அவங்க ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபார்ம் 8 ஷிஃப்டட் தான் கொடுக்கணும். இல்லை, என்னுடைய புக்கிலே தான் இருக்குது 4 ஸ்ட்ரீட்டு, அதில் முதல் ஸ்ட்ரீட்லேருந்து 2வது ஸ்ட்ரீட்டுக்கு வராங்க. சரியா? அப்படி இருந்தால் கூட நீங்கள் ஃபார்மு 8 தான் கொடுக்கணும். ஷிஃப்டட் தான் கொடுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். எந்த ஏசிலேருந்து வந்தாலும் எந்த கான்ஸ்டிடுவன்சிலேருந்து வந்தாலும் ஃபார்ம் 8 ஷிஃப்டட் கொடுக்கலாம். அவங்க கார்டு கரண்ட்டில் இருந்ததுன்னா. அப்புறம் நம்மளுடைய கான்ஸ்டிடுவன்சிலேயே இருக்கிறவங்களும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கன்னா ஃபார்ம் 8 ஷிஃப்டட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பூத்துக்குள்ளேயே நம்ம பாகத்துலேருந்து மற்ற பாகத்துலேருந்து நம்ம பாகத்துக்கு வராங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் புக்குக்குள்ளே சேர்த்துக்கிறதுக்கு தான் நீங்கள் ஃபார்ம் ஷிஃப்டட் கொடுக்கணும். நம்ம புக்கிலேருந்து வெளியே போகிறதுக்கு நீங்கள் ஃபார்ம் ஷிஃப்டட் கொடுக்கக்கூடாது. அது மேலே கவனம் செலுத்துங்க. நம்ம புக்குக்குள்ளே ஒரு தனி நபரை ஓட்டஸை சேர்க்க போகிறோன்றதுக்கு தான் ஃபார்ம் 8 ஷிஃப்டட் கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய பாகத்து புக்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க பிஎல்ஓடைய பாகத்தில் இதுவரையும் இருக்காங்க. இப்போ என்னுடைய பாகத்துக்குரிய ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா கூட நீங்கள் ஃபார்ம் 8 ஷிஃப்டட் தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஒரே பூத்துக்குள்ளே தானே அப்படின்லாம் கணக்கு கிடையாது. அதுக்கு கரெக்ஷன் ஃபார்ம் யாரும் கொடுத்துடக்கூடாது. ஒரு புக்கிலேருந்து இன்னொரு புக்குக்குள்ளே வராங்கனாலும் ஃபார்ம் 8 ஷிஃப்டட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரே புக்கில் ஒரு 4 ஸ்ட்ரீட் இருக்குது, இல்லை 2 ஸ்ட்ரீட் இருக்குன்னா முதல் ஸ்ட்ரீட்லேருந்து 2வது ஸ்ட்ரீட்டு, இல்லை 2வது ஸ்ட்ரீட்லேருந்து 4வது ஸ்ட்ரீட்டு அப்படின்னு ஸ்ட்ரீட்டு மாற்றிக்கிறாங்கன்னா கூட ஃபார்ம் 8 ஷிஃப்டட் தான் நீங்கள் அடிக்கணும். ஒரே பாகத்துக்குள்ளேயே ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு வராங்கன்னா ஃபார்ம் 8 ஷிஃப்டட் தான் அடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான்
ஆனால் வீட்டு நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், ஒரே ஸ்ட்ரீட்டுக்குள்ளே தான் என்னுடைய அட்ரஸில் சின்ன 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 கரெக்ஷன் இருக்குது அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் 8 கரெக்ஷனில் ஒரு அட்ரஸ் இருக்கும், அதை கொடுக்கணும். மற்ற மாதிரி ஒரே ஸ்ட்ரீட், ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட் வரதுக்கு ஷிஃப்டட் தான், ஒரே பூத்தில் ஒரே உங்கள் பாகத்துக்குள்ளேயே. பக்கத்து பாகத்துலேருந்து உங்கள் பாகத்துலேருந்து பக்கத்து பாகத்துக்கு போகிறாங்கனாலும் அவங்க அந்த பாகத்துக்குள்ளே போய் தான் ஷிஃப்டட் கொடுக்கணும். அவங்கள்ட்டேருந்து உங்களுக்கு வராங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஷிஃப்டட் கொடுக்கணும். ஃபார்ம் 8 ஷிஃப்டட், அதுதான் அந்த முதல் ஆப்ஷன். அதை டிக் பண்ணிக்கணும். நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தில் முதல் கட்டத்தில் ஷிஃப்டடுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும். அட்ரஸை தெளிவாக எழுதி வாங்கிட்டு அவங்க என்ன பாகத்துக்குள்ளே வரேன்றாங்களோ அதுக்கான கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் தராங்களா பார்த்து அதை வாங்கிக்கணும். அதையும் ஃபார்மையும் பின் பண்ணிக்கணும். இதில் ஃபோட்டோ ஒட்டக்கூடாது. ஃபோட்டோ அதுக்கு யூஸ் கிடையாது. நான் முதல் பேஜில் இருக்க டீட்டெயில்ஸ் பொதுவாக 4 ஃபார்முக்கும் சேர்த்து ஃபில் பண்ணுறது தான் அது. அதனால் அந்த டீட்டெயில்ஸை மேலே இருக்க டீட்டெயில்ஸை வாங்கிட்டு அட்ரஸ் சேஞ்சுனா அட்ரஸ் இப்போ கேட்குற கரண்ட் அட்ரஸ்க்கான அட்ரஸ் ப்ரூஃபை பின் பண்ணிக்கணும். அந்த அட்ரஸ் எதாக இருக்கணும்னா உங்களுக்கு கொடுக்குற பாகத்துக்கான புக்கில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு உட்பட்டதாக தான் இருக்கணும். சரியா? அடுத்து 2வது ஆப்ஷன் கரெக்ஷன் ஆப்ஷன் எதுக்குன்னா அதுக்குள்ளே செகண்ட் பேஜை நம்ம திருப்புவோம். அப்படி தேர்ட், அதை நான் சொல்கிறேன் தெளிவாக. இப்போ தேர்ட் ஆப்ஷன் எதுக்குன்னா ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு. சரி, அது எதுக்குன்னா எனக்கிட்ட நம்பர் இருக்குது, கார்டு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, ஆனால் கார்டு இல்லை அப்படி சொல்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பப்ளிக் வந்து கார்டு கேட்டாங்கன்னா எனக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணும்னு கேட்டோன்னே ஃபார்ம் 6 கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, கார்டு இல்லையா, இல்லை ஓட்டர் ஐடி நம்பரே இல்லையா. ஓட்டர் ஐடி நம்பரே இல்லைன்றவங்களுக்கு தான் ஃபார்ம் 6. ஓட்டர் ஐடி கார்டு தான் இல்லைன்றவங்களுக்கு ஃபார்ம் 8ல் தேர்ட் ஆப்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு. சரியா? அவங்களுக்கு அந்த 3வது ஆப்ஷனை டிக் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் கார்டுன்னு அவங்களுக்கு டிக் பண்ணிவிட்டு அதுக்கு 3வது ஆப்ஷன் பேக் சைடில் இருக்கும், அதை நான் விவரம் சொல்கிறேன். அடுத்தது 4வது ஆப்ஷன். அது எதுக்குன்னா நான் மாற்றுத்திறனாளின்றதை ஓட்டர் ஐடி நம்பரில் பதிவு பண்ண போகிறேன். என்னுடைய ஓட்டர் ஐடி நம்பரில் மாற்றுத்திறனாளின்றதை பதிவு பண்ண போகிறேன்னு சொல்கிறத பதிவு பண்ணுறதுக்கு அவங்க எத்தனை பர்சன்டேஜ்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இதில் பின் பண்ணணும். பின் பண்ணி நான் சொன்ன மாதிரி இந்த மேலே இருக்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அவங்க அந்த 4வது கட்டத்தை டிக் பண்ணாங்கன்னா அதுக்கு தான் மாற்றுத்திறனாளின்றதை பதிவு பண்ணுறதுக்கு தான் அந்த 4வது ஃபார்ம். அதுக்கான செகண்ட் பேஜ் நான் வரேன். இப்போ பாருங்கள், செகண்ட் பேஜ் எப்படி இருக்குன்னா மேலே இந்த ஃபஸ்ட்டு கட்டம் வந்து அட்ரஸ். இது மாதிரி தேவையானது என்னென்னா அட்ரஸை தெளிவாக எழுதி வாங்கிக்கிறது தான் தேவையானது. அது உங்கள் பாகத்துக்குரிய அட்ரஸாக தான் இருக்கணும். சரி, அதுதான் இந்த ஷிஃப்டட் ஃபார்ம். 2வது ஃபார்ம்னு 2ன்னு போட்டிருப்பாங்க. இது கரெக்ஷன் ஃபார்ம். ஒருத்தங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நேம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு 4 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நேமு, ரெஜிஸ்டர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, இப்படி 4 விஷயத்த ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி அவங்க கார்டு கரண்ட்டில் இருக்கான்னு செக் பண்ணி தான் இதையும் போடணும். ஷிஃப்டடாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஆன்லைனில் அவங்க கார்டு கரண்ட்டில் இருக்கணும். அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 கரெக்ஷன் பண்ணிக்கலாம், இல்லை 1 கூட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 4க்கு மேலே கரெக்ஷன் பண்ண முடியாது. அவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதை டிக் பண்ணுறீங்கன்னா நேமுக்கான ப்ரூஃப் இருக்கணும். ஏஜ்னா ஏஜ் ப்ரூஃப் இருக்கணும். அட்ரஸ் கேட்குறாங்கன்னா இதில் அட்ரஸை ஷிஃப்ட் பண்ணி வர முடியாது. அவங்களால இருக்கிற அட்ரஸ்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் திருத்திக்கலாம், வீட்டு நம்பர் திருத்திக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. வேறு மாதிரி அவங்க வேறு ஒரு அட்ரஸையே மாற்றுறாங்கன்னா அது ஷிஃப்டடில் தான் வரணும். சரியா? ஸ்ட்ரீட்டே மாறப்போகுதுன்னா அவங்க ஷிஃப்டடில் தான் வரணும். அது மேலே கவனம் செலுத்திக்கோங்க. அந்த மாதிரி இதில் இருக்கிற செட்டில் 4 கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் 8 கரெக்ஷன். அப்போ நீங்கள் அந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் 2வது பக்கத்தை டிக் பண்ணிக்கணும். இந்த ப்ராசஸ் ஷிஃப்டட் ப்ராசஸ் பண்ணோன்னா முதல் பக்கம் டிக் பண்ணிக்கணும். சரியா? அடுத்தது 3வது 3ன்னு போட்டு கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னா என்னுடைய கார்டு ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, ஆனால் கார்டு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அதில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு டெஸ்ட்ராய்டுன்னு. அதை டிக் பண்ணால் மட்டும்தான் ப்ரூஃப் கேட்காது. சரியா? அதனால் நீங்கள் அவங்களுக்கு 8 ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு எந்த ப்ரூஃபும் கொடுக்காமையே நீங்கள் அவங்கள்ட்ட ஓட்டர் ஐடி நம்பர், இந்த 8 ஃபார்முக்கு ரொம்ப முக்கியம் கரண்ட்டில் இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பர், அது நான் ஃப்ரண்ட்டில் தெளிவாக எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு இந்த 3வது ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே அவங்க ஃபோன் நம்பரோடு எழுதி வாங்கிட்டு ஃப்ரண்ட் பேஜை கன்ஃபார்மாக ஃபில் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த 3வது ஆப்ஷன் டிக் பண்ணிவிட்டு சைன் வாங்கிட்டாலே போதும். இதில் செகண்ட் ஆப்ஷன் டெஸ்ட்ராய்டு ஆப்ஷன் போட்டாலே அவங்களுக்கு கார்டு, புது கார்டு நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி அடிப்போமோ அப்படி அடிக்கிறது நான் எப்படி சொல்லுவேன். அப்படி அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு கார்டு போயிடும். சரியா? ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, கார்டு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பப்ளிக்கை கேட்கும் போது கார்டு இல்லையா, ஓட்டர் ஐடி நம்பரே இல்லையா அப்படி கேட்டுட்டு தான் கொடுக்கணும். ஓட்டர் ஐடி நம்பரே இல்லைன்றவங்களுக்கு தான் ஃபார்ம் 6. ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது, கார்டு தான் இல்லைன்றவங்களுக்கு ஃபார்ம் 8ல் ரீப்ளேஸ்மெண்ட் கார்டு.
அடுத்தது நம்பர் 4ன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இதுக்கு எப்படி இருக்கும்னா, மாற்றுத்திறனாளி அவங்க என்ன விவரம் கேட்டிருக்காங்களோ அதை அதில் டிக் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு அவங்கள்ட்ட அந்த மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டையும் பின் பண்ணிக்கணும். அதுதான் 4வது ஆப்ஷனு. அதே மாதிரி இதுலேயும் அக்னாலஜ்மெண்ட் இருக்கும். நான் பழைய ஃபார்ம் 6க்கு எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி இந்த அக்னாலஜ்மெண்ட்டை ஃபில் பண்ணி நீங்கள் யார் வாங்குறீங்களோ அவங்க பார்ட் நம்பரை எழுதி சைனும் போட்டு உங்கள் பிஎல்ஓ நேம் எழுதி சப்மிட் பண்ணி பப்ளிக்கு இதை கிழிச்சு கையில் கொடுத்து அனுப்பிச்சிருங்க. ஒரே ஆளுக்கு 4 ஃபார்மையும் ஃபில் பண்ணால் அதை வேஸ்ட்டு தான். ஒரு தனி நபருடைய ஓட்டர் ஐடியில் ஒரு ப்ராசஸ் தான் பண்ண முடியும், 4 ப்ராசஸ் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு தனி நபர் ஓட்டர் ஐடியில் ஒரு ப்ராசஸ் தான் பண்ண முடியும், 4 ப்ராசஸ் பண்ண முடியாது. 4மே எதுக்குன்னா 4 ஃபார்முக்கு சமம். ஆனால் ஒரு பப்ளிக்கும் ஒரு விவரம் கேட்டு வருவாங்க. நான் சொன்னேன் பாருங்கள், ஷிஃப்டடுன்னு வரவங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதுக்கு மட்டும் அட்ரஸ் ப்ரூஃப் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. செகண்டு கரெக்ஷன் யாராவது சொல்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்ட் நேம் மாற்றணும், ஃபாதர் நேம், அப்படி கரெக்ஷன் ஃபார்முக்கு வராங்கன்னா அந்த கட்டமாக இருக்க கரெக்ஷன் ஃபார்முக்கு வராங்கன்னா அதை மட்டும் ஃபில் பண்ணுங்கள், செகண்ட் ஆப்ஷனை டிக் பண்ணி. அடுத்தது எனக்கு கார்டு வேணும், நம்பர் இருக்குது, கார்டு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு 3வது ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணுங்கள். அதுக்கான ஃபார்மை மட்டும் அதுக்கு தேவையை மட்டும் வாங்கிட்டு அமுச்சு விட்ருங்க. 4வது ஆப்ஷனை எனக்கு மாற்றுத்திறனாளி பதிவு பண்ணுன்றவங்களுக்கு 4வது ஆப்ஷன் மட்டும் டிக் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட அந்த மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டை வாங்கி சப்மிட் பண்ணிவிட்டு எதாக இருந்தாலும் அந்த 1, 2, 3, 4 அந்த 4ஐயும் கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு தனி நம்பர் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்மை கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டு ப்ரூஃபை வாங்கிட்டு அவங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட்டை கிழிச்சு கொடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு திருப்பி கேளுங்க. தேங்க்யூ.